கல்வி கடன் ரத்துனாங்க, இல்ல. கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்கல, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கல, நீட் தேர்வு ரத்துனாங்க, அதுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் ரகசியத்தையே சொல்லல துணை முதலமைச்சர். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்பட்டாங்க, உயர்த்தல, ஏழை மக்களை ஏமாத்திட்டாங்க. அரசு காலி பணியிடங்கள் அரசாங்கத்தில் 3 லட்சம், அரசு சார்ந்த நிறுவனத்தில் 2 லட்சம், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புனாங்க. இது வரைக்கும் நிரப்பல. கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெறும் 50,000 பேர் தான் அரசு ஊழியர்கள் நிரப்பப்பட்டதா அறிவிச்சாங்க. இந்த 4.5 ஆண்டுகள அரசு பணியாளர்கள் சுமார் 75,000 பேர் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க. அதோட அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் நிறுத்திட்டாங்க. அம்மா மினிக்கிளை கைவிட்டுட்டாங்க. அம்மா இருசக்கர வாகனம் அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்களை எல்லாம் நிறுத்திய அதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை.